அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, பெரிய பிரச்சனை. சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்தில் இருந்தவங்க எனக்கு வேணான்னு உதயநிதி நினைப்பாரே, ஆனால் நினைக்கிறார், அதில் தவறு இல்லை. ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. இன்னைக்கு வந்து சீனியர்ஸ் விலகி வழி நடத்தணும்னு சொல்லக்கூடியவர்கள் இதே கருத்தை பிப்ரவரி மாதம் சொல்லிருக்கலாம்ல. தேர்தலின் போது சொல்லல, வெற்றி மட்டும்தான் தேவை. அப்போது சீனியர்ஸ் வேணும் இல்லை உங்களுக்கு. நீங்க வந்து இதை கை தட்டுறாங்க, வெளியில் ஆதரவு இருக்குன்றதுனால ஒரு விஷயம் சரின்னு ஆயிடாது. சீனியர்ஸ் இல்லாம திமுக இருந்துருமா? இன்னைக்கு திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பையன் அவர் நிற்கும் போது அவங்களுக்கு சிம்பலே கிடையாது, பம்பர சிம்பல் கிடையாது, தீப்பொட்டி தான். அந்த சிம்பலை 40 நாள் 30 நாள் கூட கிடையாது, 22 நாளில் பாப்புலரைஸ் பண்ணி அவர் ஜெயிக்க வச்சு நேரு திண்டுக்கல்ல சிபிஎம் வந்து சச்சிதானந்தன் ஜெயிக்கிறாரு, தனியாக ஜெயிச்சிருவாரு. சச்சிதானந்த் தான் ஜெயிக்க வச்சது பெரியசாமி. இத்தனைக்கும் திண்டுக்கல் அண்ணா திமுக கோட்டை. இந்த மாதிரி சீனியர்ஸ் வேணும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஜெயிச்ச பிறகு வந்து சீனியர்ஸ் வழி விட்டு விலகணுன்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ரஜினியை வைத்து இவர்கள் பேச வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என் கருத்தை கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் அவர் பேசினது தப்பு. அவர் தானாக பேச வைக்கப்பட்டிருக்கிறார் என்று நம்புவதற்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. எந்த ரஜினியை வச்சு ஜஸ்ட் 4 இயர்ஸ் முன்னால், ஜஸ்ட் 4 இயர்ஸ் 2020 ஜனவரி துக்ளக் ஆண்டு விழாவில் பேசும்போது ரஜினிகாந்த் பேசினது கொரோனாக்கு 2 மாதம் முன்னால், லாக்டவுனுக்கு 2 மாதம் முன்னால், முரசொலி பத்திரிகை கையில் வைத்திருந்தால் திமுக காரர் என்ற பொருள், துக்ளக் கையில் வைத்திருந்தால் அறிவாளி என்று பொருள். அவர் திமுக காரெல்லாம் முட்டா பையன் சொன்னால் இதே ரஜினி. அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்கள் சீனியர்ஸை சிறுமப்படுத்துறீங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதற்கு பிறகு பேசிய முதலமைச்சர் அதை அப்படியே வழிமொழிந்து பேசினார். இன்னொன்று அவர் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லும்போது கையெடுத்து கும்பிடுறாரு. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு போது கையெடுத்து கும்பிடுறதுன்றது வந்து கண்டிப்பாக சீனியர்ஸை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசும்பொழுது அவர் வந்து நீங்கள் சொல்லுவதை நான் கவனத்தில் கொள்கிறேன், உஷாராக இருப்பேன் போது என்ன சொல்ல வராங்க இவங்க? சீனியர்ஸ்லாம் கவுத்துற போகிறாங்க, சீனியர்ஸ் நம்பாதீங்கன்னு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், நான் உஷாராக இருப்பேன்னு மறைமுகமாக சொல்கிறாரு சிஎம். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். திமுக கட்சிக்குள் சலசலப்பு யாரால் ஏற்பட்டது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரால். இப்போ வந்து கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி சார் பேசுகிறத பார்த்து ஒட்டுமொத்த அரங்கமும் அங்கிருந்த மூத்த அமைச்சர்களை தவிர அனைவரும் சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் இப்படி ஒரு புன்னகையை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புன்னகை. ஆனால் அவர் பேசிய பேச்சு அதற்கப்புறம் சர்ச்சைகளாக மாறுது. ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவுன்னு சொன்னாலும் அதோடைய தாக்கம் குறையலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தன் மனசில் தோன்றதை பேசியிருக்கார் ரஜினி. ஆனால் இது திமுகவோட உள் விவகாரம். அதை பற்றி அந்த இடத்துல ரஜினி பேசியதற்கு எதிர்வினைகள் வந்திருக்கின்றன. துரைமுருகன் அதற்கு எதிராக ஒரு கருத்து சொன்னார். அப்புறம் அதை அவர் வந்து தான் நல்ல அர்த்தத்தில் சொன்னதாகவும் யாரையும் காயப்படுத்த வேண்டிய எண்ணம் இல்லைன்னு சொன்னார். ரஜினியோட பேச்சுக்கு எல்லாரும் கை தட்டினாங்க, பொண்ணு சிரிச்சாங்கன்றதெல்லாம் உண்மைதான். அது வந்து நீங்கள் தெருவில் போகிறீங்கன்னா வந்து கூத்தாடிகள் ஆடுறதை பார்த்து கூட மக்கள் கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க. அதை வச்சு அந்த பேச்சோட நியாய தர்மத்தை நம்ம எடை போட முடியாது. இது அடிப்படையில் ஒரு கட்சியோட உள் விவகாரம். சீனியர்ஸ் வந்து போகாமல் உட்காந்துருக்காங்க. அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகுன்ற பழமொழி தான் இங்கே ஞாபகம் வருது. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு ரேங்க்கு மேலே ரேங்க் வாங்கினவங்க, ஆனால் கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்க. அப்படின்னும் போது ஏன் நீங்கள்லாம் பதவி விட்டு போகல அப்படின்னு அவர் கேட்குறாரு. துரைமுருகனுக்கு 86 வயசு ஆகுது. அதை விட 2 வயசு கூடுதலாக இருக்கும்போது கருணாநிதி வந்து 88 வயசில் 2006-11 ஆட்சி காலத்தில், கடைசியாக அவர் 2010 நினைக்கிறேன், அவர் 9 அல்லது 10 கலைஞருக்கு 86 வயது இருக்கும் பொழுது 88 வயது இதே மாதிரி வீல் சேர், இதை விட மோசமாக இவராக நடந்து வர்றார், வீல் சேரில் வந்தார். அப்போ அவரோட பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் ஓல்டு பாய், வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து ஏன் இருக்காங்கன்னு அப்போ கலைஞரை பார்த்து ஒன்றும் கேட்கலையே. இன்றைக்கி துரைமுருகனை வந்து எந்த ஸ்கேல் அடிப்படையில் இவர்கள் வந்து ரேங்க் வாங்கினவங்க கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்க, அங்கேயே உட்காந்துன்னு இருக்காங்கன்னு சொல்கிறாரோ, இதே நியாயங்கள் இதே காரணங்கள் வந்து கருணாநிதிக்கும் அப்போ பொருந்தியது. இத்தனைக்கும் துரைமுருகனோட வயதில் கூடியவர் அவர். அப்போ அங்கே பேசாமல் அங்கே கருணாநிதிக்கு சலாம் போட்ட நம்முடைய ரஜினிகாந்த் இன்றைக்கி திமுகவோட உள்விவகாரத்தை பற்றி இன்று பேச வேண்டிய அளவுக்கான அவசியம் என்பது என்ன வந்தது, ஏன் வந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் திமுகவின் உள் விவகாரங்களை கிளறி இருக்கிறார். இதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க கட்சியோட உள் விவகாரம் அது. அங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, பெரிய பிரச்சனை. அது சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீனியர்ஸ் வந்து வழிவிட வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசுகிறார். ரஜினி பேசின அடுத்த நாள் திமுக பொறியாளர் மீட்டிங்கில் பேசின உதயநிதி ஸ்டாலின் நேற்று முதல் நாள் நடந்த அந்த சம்பவத்தை சுட்டி காமிச்சிட்டு சீனியர்ஸ் வழிவிட்டு வழி நடத்த வேண்டும். நல்லா கவனிங்க. கடந்த காலங்களில் எப்படி சொல்லுவாங்கன்னா சீனியர்ஸ் வழிவிட்டு வழி நடத்தணும்னு இப்போ சொல்கிறார் உதயநிதி. கடந்த காலங்களில் எப்படி சொல்லுவாங்கன்னா சீனியர்ஸ் வழி விலக வேண்டும், வழி விட வேண்டும்ன்றதோடு நிறுத்திப்பாங்க. இவர் என்ன சொல்கிறார், வழி விட்டு வழி நடத்தணுமா. அவங்க பதவி அனுபவிக்கக்கூடாது, ஆனால் அவங்களோட கைடன்ஸ் வேணுன்றாரு.
இது எதுவாக வேணா இருக்கட்டும், இது அந்த கட்சியோட உள் விவகாரம். அதை பேச ரஜினி யாருன்றதான், அதுவும் அந்த நிகழ்ச்சின்றது என்பது வந்து கலைஞருக்கான நூற்றாண்டு விழா. அங்கே வந்து எல்லா தரப்பினரும் வந்திருக்காங்க. திமுகவில் சீனியர் ஜூனியர் வந்திருக்காங்க, திமுகவில் இல்லாதவங்க வந்திருக்காங்க, பல கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க, கட்சிகளில் இல்லாதவங்க வந்திருக்காங்க. எல்லோருக்குமான விழா அது. அந்த விழாவில் வந்து ஒரு கட்சியோட உள்விவகாரத்தை பற்றி பேசி, ஒரு தரப்புக்கானதை பேசி அங்கே சர்ச்சையை உண்டாக்கியது என்பது ரஜினிகாந்த் தான். என்னை பொறுத்தவரையில் ரஜினி செய்தது தவறு. அது திமுகவோட உள் விவகாரம். அதை அந்த மேடையில் பேசுகிறதுக்கு ரஜினிக்கு எந்த விதமான உரிமையும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். நம்மள மாதிரி இருக்கவங்க கூட பேசலாம், பத்திரிகையாளர்கள், ரஜினி கூட பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த மேடையில் பேசிடக்கூடாது. அந்த மேடை வந்து ஒரு இணக்கமான மேடை. அங்கே ஒரு சர்ச்சையை உண்டாக்குனது யார்? இதில் அவர் பேசியதை விட ரொம்ப மோசமானதாக போனது எது வந்து இந்த ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, துரைமுருகனுக்கு மட்டும் இல்லை, எல்லா சீனியர்ஸுமே காயப்பட்டிருக்கிறார்கள். துரைமுருகன் வெடிச்சிட்டாரு, மற்றவங்க வெடிக்கல. உள்ளுக்குள்ளே அந்த வடு, காயம், கோபம் எல்லாருக்குமே, ஆத்திரம் எல்லாருக்குமே இருக்குது. அதற்கு பிறகு பேசிய முதலமைச்சர் அதை அப்படியே வழிமொழிந்து பேசினார். இன்னொன்று அவர் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லும்போது கையெடுத்து கும்பிடுறாரு. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு போது கையெடுத்து கும்பிட்றதுன்றது வந்து கண்டிப்பாக சீனியர்ஸை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசும்பொழுது அவர் வந்து நீங்கள் சொல்லுவதை நான் கவனத்தில் கொள்ளுகிறேன், உஷாராக இருப்பேன் போது என்ன சொல்ல வராங்க இவங்க? சீனியர்ஸ்லாம் கவுத்துற போகிறாங்க, சீனியர்ஸை நம்பாதீங்கன்னு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், நான் உஷாராக இருப்பேன்னு மறைமுகமாக சொல்கிறாரு சிஎம். அப்போது வெளியிலேருந்து ஒரு நடிகரை கூட்டு வந்து வச்சு உங்கள் கட்சியோட உட்கட்சி பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கிறீங்க. அப்படி தானே அதை புரிஞ்சுக்கணும் சார். இப்போ இந்த நேரத்தில் ரஜினி சார் வந்து அந்த மேடையிலே சொல்கிறாரு, எதை பேச வேண்டுங்கிற கவனத்தை விட எதை பேசக்கூடாதுன்னு கவனமாக இருப்பேன்னு சொல்லும்பொழுது எந்த மேடையில் எதை பேச வேண்டுங்கிறது ரஜினி சாருக்கு நல்லாவே தெரியும். இல்லைங்க, அவருக்கு தெரியும் தெரியாதுன்றதை பற்றிலாம் நான் சொல்லலைங்க. அவர் பேசினது தப்புன்றது என் கருத்துங்க. நீங்கள் என் கருத்து கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் அவர் பேசினது தப்பு. அவர் தானாக பேச வைக்கப்பட்டிருக்கிறார் என்று நம்புவதற்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. முதலமைச்சர் அதை அப்படியே வழிமொழிந்து பேசியது. ரெண்டாவது, அடுத்த நாள் உதயநிதி வந்து 24 மணி நேரத்தில் உதயநிதி பேசும்பொழுது ரஜினிகாந்த் சொன்னது அப்படியே வழிமொழிஞ்சதோடு இல்லாமல் சீனியர்ஸ் வழிவிட்டு வழி நடத்த வேண்டும். அப்போ நீங்கள் தெளிவாக உங்கள் கருத்தை ரஜினியை வச்சு அங்கே சொல்ல வச்சுருக்கீங்க. எதற்காக இந்த நாடகம்? நேரடியாகவே சீனியர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், திரைமறைவில் சொல்லுங்க. வெளிப்படையாக உட்கார வச்சு ஒரு பொது மேடையில் இவங்கெல்லாம் கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்றது, ஒழிஞ்சு போக மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் தானே. மந்திரி சபையிலே ஒட்டிகிட்டு இருக்காங்க, போக மாட்டேன்றாங்க, கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னா என்ன சொல்கிறார் ரஜினி? அவங்க மந்திரியாக இருக்கிறது தப்புன்றாரா, எம்எல்ஏ இருக்கிறது தப்புன்றாரா, துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளராக இருக்காங்கம்மா எல்லாரும், அது தப்புன்றாரா, அவங்க அரசியல்லே இருக்கக்கூடாதுன்றாரா, என்ன சொல்ல வரார்? என்ன மீனிங்கு? கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னா என்ன பூடகமான என்ன வார்த்தை அது? நீங்கள் வந்து இதை கைத்தட்டுறாங்க, வெளியில் ஆதரவு இருக்குன்றதுனால ஒரு விஷயம் சரின்னு ஆகிடாது. சீனியர்ஸ் இல்லாமல் திமுக இருந்துருமா? இன்றைக்கி திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பையன் அவர் நிற்கும்போது அவங்களுக்கு சிம்பலே கிடையாது, பம்பர சிம்பல் கிடையாது, தீப்பொட்டி தான். அந்த சிம்பலை 40 நாள் 30 நாள் கூட கிடையாது, 22 நாளில் பாப்புலரைஸ் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சது நேரு, நேரு. திண்டுக்கல்ல சிபிஎம் வந்து சச்சிதானந்தன் ஜெயிக்கிறாரு, தனியாக ஜெயிச்சிருவார் சச்சிதானந்த் தான். ஜெயிக்க வச்சது பெரியசாமி. இத்தனைக்கும் திண்டுக்கல் அண்ணா திமுக கோட்டை. அப்போ ஜெயிக்க வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சீனியர் வேணும். நேரு, பெரியசாமி, இந்த மாதிரி சீனியர்ஸ் வேணும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஜெயித்த பிறகு வந்து சீனியர்ஸ் வழிவிட்டு விலகணுன்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதில் ஒரு விதத்தில் நியாயம் கூட இருக்கலாம், நான் மறுக்கல. எனக்கு வந்து நான் தலைவராகும் பொழுது எனக்கு வந்து என்னோடய டீம் வேணும், இளைஞர்கள் வேணும்னு உதயநிதி ஸ்டாலின் நினைப்பதில் தவறு இல்லை. நான் அதை உறுதியாக பதிவு செய்கிறேன். தான் முதலமைச்சராக வரும்பொழுது தனக்கு தோதான ஒரு டீம் யங்ஸ்டர்ஸ் வேணும், தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்தில் இருந்தவங்க எனக்கு வேணான்னு உதயநிதி நினைப்பாரே, ஆனால் நினைக்கிறார், அதில் தவறு இல்லை. ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. எல்லாரையும் கொண்டு போய் போட்டுடலாமா கடலில்? ஒரு நாளில் போட்டுருவீங்களா? ஏன் இன்றைக்கி வந்து சீனியர்ஸ் விலகி வழி நடத்தணும்னு சொல்லக்கூடியவர்கள் இதே கருத்தை பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்கலாம்ல. தேர்தலின் போது சொல்லலை, வெற்றி மட்டும்தான் தேவை. அப்போது சீனியர்ஸ் வேணும் இல்லை உங்களுக்கு? இந்த கருத்தை சீனியர்ஸ் விலகி இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், சீனியர்ஸ் விலகி வழிகாட்ட வேண்டும்னு சொல்கிறீங்க. நல்ல கருத்து, அது உங்கள் கருத்து, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படி சொல்கிறது. இந்த கருத்தை ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ தேவைப்பட்டதில்லை. திருச்சியில், திண்டுக்கல்லில், இன்னும் பல மாவட்டங்களில் சீனியர்ஸ் இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க வச்சுருக்க முடியுமா? அப்போ இந்த வெற்றியை கொடுத்ததில் அந்த சீனியர்ஸ்க்கு பெரிய பங்களிப்பு இருக்குல்ல. அதை நீங்கள் முறையாக செய்யணுங்க. அவங்க சம்மதத்தோடு தான் அதை செய்ய முடியும். காயப்பட்டு அவங்கள தூக்கியெல்லாம் வெளியில் அடிச்சிங்கன்னா, அதுவும் திமுக வந்து ஒரு ஆர்கனைசேஷனலி ஸ்ட்ராங் பார்ட்டி. அங்கே வந்து நீங்கள் சீனியர்ஸை நகர்த்திட்டுலாம் புது ஆளை கொண்டு வந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயலலிதா மாதிரி யார் மந்திரி யார் எந்திரின்னு இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் பண்ண முடியாது. திமுக வலுவான கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. இந்தியாவிலே மிகச்சிறப்பான
நிர்வாக கட்டமைப்புள்ள நம்பர் 1 கட்சி திமுக. ஒரு குக்கிராமத்திலேருந்து தலைநகரம் வரைக்கும் அவங்களோட கட்சி அமைப்புகள் வந்து முறையாக பராமரிக்கப்படுகிற வலுவான அமைப்புகள். பதவியில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க குறுநில மன்னர்கள் தான். எல்லா பழைய மந்திரியும் குறுநில மன்னர் தான். திடீர்னு குறுநில மன்னர்களை தூக்கி போட்டுருவீங்களா எல்லாரையும்? டிஸ்டர்ப் ஆகும் இல்லை? தேர்தலில் 26 டிஸ்டர்ப் ஆகும் இல்லை? ஆகவே இந்த பிரச்சனையை இன்னும் வேறு விதமாக ஸ்டாலின் கையாண்டு இருக்கலாம், உதயநிதி கையாண்டு இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ரஜினியை வைத்து இவர்கள் பேச வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணுவதற்குத்தான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த ரஜினியை வச்சு? ஜஸ்ட் 4 இயர்ஸ் முன்னால், ஜஸ்ட் 4 இயர்ஸ் 2020 ஜனவரி துக்ளக் ஆண்டு விழாவில் பேசும்போது ரஜினிகாந்த் பேசினது கொரோனாவுக்கு 2 மாதம் முன்னால், லாக்டவுனுக்கு 2 மாதம் முன்னால். முரசொலி பத்திரிகை கையில் வைத்திருந்தால் திமுக காரர் என்று பொருள், துக்ளக் கையில் வைத்திருந்தால் அறிவாளி என்று பொருள். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இது! முரசொலி கையில் வைத்திருந்தால் திமுக காரர் என்று பொருள், துக்ளக் கையில் வைத்திருந்தால் அறிவாளி என்று பொருள். அப்போ திமுக காரெல்லாம் முட்டா பையன் சொன்னால் இதே ரஜினி அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்கள் சீனியர்ஸை சிறுமப்படுத்துறீங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது மறுபடியும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முதலமைச்சர் ஆகும் பொழுது, தான் திமுக தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது தனக்கு ஏற்ற, தனக்கு தோதான ஒரு இளைஞர் பட்டாளம் தேவை என்று அவர் நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அப்போ சீனியர்ஸ் எல்லாரையும் ஒரே நாளில் தூக்கி போட்டுருவீங்களா கடலில்? அதை எப்படி செய்ய போகிறீங்க? அது செய்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நீங்கள் கைவிட்டுட்டு அதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது உங்கள் கட்சியோட உட்கட்சி பிரச்சனை, நீங்கள் எப்படி வேணால் அதை தீர்த்துக்கோங்க. ஆனால் வெளியிலேருந்து வந்த ஒரு நடிகரை வைத்து இந்த பிரச்சனையை ஏன் இன்றைக்கி கிளறி விட்டுருக்கீங்க? உங்கள் சீனியர்ஸை ஒரு நடிகரை வச்சு நீங்கள் இப்படி அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. கிளாஸை விட்டு யாரும் போக மாட்டேன்றாங்கன்றது, எவனும் ஓய்ஞ்சு போக மாட்டேன்றான்னு அவர் இன்டெரக்டாக சொல்லலாம். இவர் யாருங்க அதை சொல்கிறதுக்கு? ஹூ இஸ் ரஜினிகாந்த்? இவர் யார் இதை சொல்கிறதுக்கு? அது திமுகவோட உட்கட்சி பிரச்சனை. அதை திமுக தொண்டம் பார்த்துக்கிட்டோம், இல்லை திமுக தலைவர்கள் பார்த்துக்கிட்டோம், ஸ்டாலின் உதயநிதி அதை பார்த்துக்கிட்டோம். அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்க எப்படியோ போய் முடியட்டும். இவர் யார் அந்த புத்திமதியை சொல்கிறதுக்கு? மறைமுகமாக நீங்கள்லாம் ஏன் இருக்கீங்க போங்கன்றார் ரஜினி. கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு. அவர் ரஜினி வாயிலேருந்து ஒன்று வருதுன்னா அதுக்கு மதிப்பு அதிகம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாப்புலர் ஃபிகர், ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. 1000 சொன்னாலும் ரஜினி படம் ஓடுதோ ஓடலையோ சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த், மாற்று கருத்துக்கு இடமில்லை. சமூகத்தில் ரஜினியோட இம்பேக்ட் வந்து அளப்பரியது, பயங்கரமான இம்பேக்ட் இன்னமும். அதெல்லாம் வந்து நான் குறைச்சி மதிப்பில்லை. ரஜினியோட பர்சனாலிட்டியை, ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நான் ஒன்றும் கிஞ்சித்தும் குறைச்சி மதிப்பில்லை. இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற பேர்னா உண்மை தான், வசூல் இருக்கோ இல்லையோ. இங்கே மட்டும் இல்லை, ஜப்பானில் கூட ஒரு படம் இன்றைக்கும் ஓடுது, சைனாவில் ஓடுது. குழந்தைகளை கூட ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் ரஜினிகாந்த். ரஜினின்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு திரும்பி நிற்குது எல்லாமே, விளம்பரம் உட்பட. இப்போ ரஜினி ஒரு கருத்தை சொன்னார்னா அது அபத்தமான கருத்தாக இருந்தாலும் ஆன்னு பார்ப்பான் வாயை திறந்து. அவரோட செல்வாக்கை, இம்பேக்டை, இன்ஃப்ளூயன்ஸை நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் அதுதான் பிரச்சனையே. அப்படிப்பட்ட ஒரு நபரை, அவ்வளோ ஹை இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டியை கூட்டின்னு வந்து உங்கள் கட்சி உள்விவகாரத்தை பேசுகிறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட சொந்த சீனியர்ஸே நீங்கள் வந்து கைவிடுறீங்க. இது ஏற்புடையதல்ல. இப்போ ரஜினி அவர்கள் முதல் நாள் பேசுகிறாரு, அதுலேயே வந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கோபத்திலும் ஒரு காயத்திலும் இருக்காங்க, காயத்தில் வருத்தப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் உதயநிதி அவர்கள் அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லும்போது கூட கூட்டத்திலிருந்து ஒரு குரல் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு தான், இருந்தாலும் மூத்தவர்கள் வழிவிட்டு வழி நடத்த வேண்டும் சொல்லும் பொழுது இது மேலும் அவர்களுக்கு காயத்தை அதிகரிக்குமா? இது இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த 1.5 வருட இந்த காலத்திற்குள்ள இந்த நடவடிக்கை, இந்த மாதிரியான ஒரு செயல் தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை. அவங்க 26 ஜெயிக்கணும்னா இப்படி சீனியர்ஸை ஹேண்டில் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியே இல்லை, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி இவங்களுக்கும் இருக்குன்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறிடும். அடுத்த நாள் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இந்த 40க்கு 40 வச்சு நீங்கள் அப்படியே ஜெயிச்சிருவீங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம், நான் மறுக்கலை. அது 5 முனை போட்டி வந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒன்றை மட்டுமே வச்சு அந்த மமதையில் நீங்கள் வந்து நடந்து கொள்ளக்கூடாது. ஜெயிக்கிறத வச்சு உங்கள் கட்சியில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம எடை போட முடியாது. வெற்றி ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்குமான அளவுகோல் கிடையாது. தனக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்கள் டீம் ஒன்று வேணும். நிறைய பேர் சீனியர்ஸ் வந்துட்டாங்க, அவங்கள வச்சுட்டு என்னால் வந்து இன்றைக்கி கட்சியை நடத்த முடியாது. அதுவும் விஜய் வந்த பிறகு அந்த சேலஞ்சு திமுக அதிகமாக இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் நினைப்பதில் தவறே கிடையாது. நிச்சயமாக தவறு இல்லை, நான் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சீனியர்ஸை நகர்த்துறதுக்கு
அல்லது இப்படி சொல்லலாம் ஜென்டலாக, புதியவர்களை அகாமடேட் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. எந்த முறையை கையாளுறீங்கிறது ஒரு இருக்கு இல்லையா? ஆமாங்க, நீங்கள் காயப்படுத்திட்டு, நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த சீனியர்ஸ் எல்லாம் அவங்கள காயப்படுத்திட்டு, அவங்கள வேதனைப்படுத்திட்டு, கோபப்படுத்திட்டு, அவங்கள ஆத்திரம் மூட்டிட்டு, அவங்கள நகர்த்திட்டு நீ வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து யங்ஸ்டர்ஸை போட்டிங்கன்னா அது விளங்காது. தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாவட்டங்கள் இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் 50 வருஷமாக பழந்துன்னு கொட்டை போட்டவங்க சார். திமுகன்றது ஒரு ஆலமரம் சார், 75 வருஷமாக இருக்க கட்சி சார். அது அண்ணா திமுகலையோ மற்ற கட்சிகளையோ இஷ்டம் போல் எவனவனா கொண்டு வந்து உள்ளே போடுறது, எவனவனா வெளியில் அனுப்புகிற மாதிரிலாம் நீங்கள் திமுகவில் பண்ண முடியாது. நீங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியில் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செயல்பட முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தனிநபரோட விருப்புக்கு ஏற்ப திமுகவில் நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. கலைஞராலேயே முடியல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, எல்லா கூட்டணி கட்சியும் கூட வலுவாக இருக்காங்க. அதை விட முக்கியமாக எதிர்கட்சிகள் சுத்தமாக சதுரி கிடக்குது, மீடியா அவங்க காலடியில் அடிமையாக விழுந்து கிடக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து என்ன வேணால் செய்யலாம். குறிப்பாக சீனியர்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் போல் நகர்த்தலான்னு பார்த்தீங்கன்னா ஐம் சாரி, நீங்கள் பெரும் தோல்வியை சந்திப்பீர்கள், சேதாரத்தை சந்திப்பீர்கள். இது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. ஓல்ட் இஸ் கோல்டுன்றதும் அந்த கூட்டத்திலேருந்து தானே வருதுங்க. அதாவதுங்க, பழசும் இருக்கணும் புதுசும் இருக்கணுங்க. யங் அண்ட் ஓல்டு கம்பைண்டாக இருக்கணும். காலம் ஒவ்வொரு காலத்துலேயும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனக்கான வகையின நானேன்னுவான். பழசு போய் புதுசு வரதுன்றது எல்லா காலத்துலேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது ப்ராசஸில் வரணும், முறையாக வரணும். ஒரே நாளில் தூக்கி எல்லாரையும் போடுறதுன்றதெல்லாம். ரெண்டாவது, அதை விட முக்கியம், நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டின்னு வந்து, அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக வேணால் இருக்கட்டும், அவரை கூட்டு வந்து உங்கள் கட்சியில் இருக்க சீனியர்ஸை பற்றின இந்த விமர்சனங்களை பேச வைப்பதும், அதை நீங்களே கைத்தட்டி ரசிப்பதும், அடுத்த நாள் அதை நீங்கள் வழிமொழிவதும் நிச்சயமாக கட்சிக்கு நல்லது கிடையாது. உங்கள் குடும்ப பிரச்சனையில் இன்னொருத்தரை ஏன் கூட்டு வந்து நியாயம்? எக்ஸாக்ட்லி, அது ஒரு கட்சின்றது ஒரு குடும்பம். உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃபேமிலி இஷ்யூவில் நீங்கள் யார் வெளியால் கூட்டின்னு வந்து ஏன் பேச வைக்கிறீங்க? யார் இந்த ரஜினிகாந்த்? இவர் யார் இதை பற்றி பேசுறதுக்கு? ஏன்னா பேசுகிறதால அங்கே உள்ள ஒரு நெருக்கடி வருது. நீங்கள் நினைக்கிறீங்க துரைமுருகன் வந்து ஏதோ வருத்தம் தெரிவித்தார். இல்லை, அந்த காயம் உள்ளே இருக்கும் சார். துரைமுருகனாவது பேசிட்டார் சார், மற்ற சீனியர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே கொமிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. கொமிஞ்சிட்டு போட்டுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். எல்லா சீனியரையும் நகர்த்திட்டு நீங்கள் அப்படியே தேர்தலை நடத்தி ஜெயிச்சிருவீங்களா? எல்லா சீனியரையும் அப்படியே ஒட்டு மொத்தமாக ஓரம் கட்டிட்டு புதுசாக ஆளுங்களை போட்டு ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? எலெக்ஷன் சார் இது, அந்த மெஷினரி அவங்களுக்கு தான் தெரியும். ஆகவே இவர்கள் ரஜினிகாந்த் உடைய நடவடிக்கை, அதை கட்சி தலைமை ஆதரித்து பேசியது, இவையெல்லாம் என்னை பொறுத்தவரையில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை தான் கொண்டு வந்திருக்கிறது. உள்ளுக்குள்ளே வந்து வருத்தப்பட்ட இதயங்கள் இருக்கும்பொழுது, அதுவும் சீனியர்ஸ், அவங்க சீனியர்ஸ்னால் அது வயதுக்காக மட்டும் சொல்லலை, அவங்க ஹோல்டு அவ்வளோ தூரம் இருக்குது. பழைய ஆளுங்கன்னா அவங்களோட ஹோல்டு நிறையா இருக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும். உங்கள் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது, உங்கள் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகுது. அதை சொல்கிறேன் நான். உங்கள் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிறத தான் பழைய ஆளுங்கன்னு நான் சொல்கிறேன் அவங்கள. மற்றபடி மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அந்த அறம் சார்ந்த விஷயங்களை பற்றி கூட நான் பேசலை, அதுக்குள்ளே நான் போகல. ப்ராக்டிக்கலாக பாருங்கள், பழைய ஆளுங்க அவங்கெல்லாம் தேர் ஆல் ஓல்டு ஃபாக்ஸ்ன்னு சொல்லுங்கள், ஓல்டு ஹார்ஸ்ன்னு சொல்லுங்கள், எப்படி வேணால் சொல்லுங்கள். ஓல்டு இஸ் கோல்டு. உண்மையிலேயே அதை நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நகர்த்த முடியாது. அந்த ப்ராசஸை பற்றி கவலைப்படாமல் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஓவர் நைட்டு நாங்கள் நகர்த்திட்டு கொண்டு வந்துடுவோம்லாம் நினச்சிங்கன்னா சேதாரம் பெரிய அளவில் இருக்கும் கட்சிக்கு. சரி, இப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்கிறார். உதயநிதி அவர்கள் அரியணைக்கு வரும்பொழுது ஒரு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறது தான் ரஜினி பூசி மூழ்கி இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. இப்போ நடந்த இந்த நிகழ்வோடு ஒப்பிடும்பொழுது உதயநிதி உண்மையில் அந்த அரியணைக்கு வரும்பொழுது அப்போ உட்கட்சியில் ஒரு பிரச்சனை வெடிக்குமா? அதுக்கு முன்னாலே அவங்க வந்து சீனியர்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கான இடத்தை என்ஷூர் பண்ணிட்டாங்கன்னா வெடிக்காது. ஆனால் எனக்கு சீனியரே வேணாம், நான் புது டீமை தான் கொண்டு வருவேன்னு நினச்சிக்கிட்டு அரியணை ஏறினால் கண்டிப்பாக வெடிக்கும். அண்ணாமலை சொல்கிறதுல ஒரு பாதி உண்மை. கண்டிப்பாக இது வந்து பவருக்கு அவர் வரும்பொழுது வெடிக்கும்ன்றது தான் ரஜினி சூசகமாக சொன்னார். எஸ், தட்ஸ் ட்ரூ. ஆனால் இதை அவங்க அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக திமுக நினச்சாங்கன்னா இதை அவாய்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா சீனியர்ஸோட சம்மதத்தோடு பண்ணுங்க. அதை ஒத்துப்பாங்க. யாரும் சார் உதயநிதி துணை முதல்வராகவோ ஆவதை யாரும் உள்ளே எதிர்க்க போகிறது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக தலைவராகவோ முதலமைச்சராகவோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த காலம் வரும்பொழுது அந்த பதவிக்கு வருவதை யாரும் திமுகக்குள்ளே யாரும் எதிர்க்க போவது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் அதுதான் நடக்க போகுதுன்னு.
ஆனால் அவங்கெல்லாம் விரும்புறது என்னென்னா அவங்களுக்கான ஸ்பேஸை என்ஷூர் பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் அவங்களுக்கான ஸ்பேஸையை என்ஷூர் பண்ணாமல் அதை பண்ணிங்கன்னா வெடிக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கலைஞர் மறைஞ்ச பிறகு கட்சி தலைவராக முதலமைச்சராக கட்சி தலைவராக ஸ்டாலின் வந்தப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஒருத்தர் கூட எதிர்க்கல. ஏன் தெரியுமா? கலைஞர் 2 விஷயம் அதுக்கு காரணம். கலைஞர் வந்து ஸ்டாலினை வந்து பேராசூட் பண்ணல, திணிக்கலை, திடீர்னு கொண்டு வந்து திணிக்கலை, ஓவர் த பீரியடு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வரத்துக்கு 45 வருஷம் ஆச்சு ஸ்டாலினுக்கு. அது ஒரு காரணம். 2வது வந்து எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸை வந்து கலைஞர் என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருந்தார். புரியுதுங்களா? இது 2ம் நடந்தது. ஓவர் நைட் அவர் பண்ணலை. 2வது வந்து எல்லோருக்கும் ஒரு ஸ்பேஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சீனியர்ஸை காயப்படுத்திட்டு மேலே கொண்டு வந்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்கும். சரி, எதிர்ப்புக்கு மத்தியில் வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அது இன்றைக்கி ஸ்டாலினோட வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று, கட்சி அவர் பின்னால் சாலிடாக நிற்கிறது. கட்சி ஏன் சாலிடாக நிற்குது? அவரை ஒரு நாளில் கொண்டு வந்து இறக்கலை, ஓவர் த பீரியடு 45 வருஷம். 2வது மற்றவங்களுக்கும் கலைஞர் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும், புரிஞ்சுக்கோங்க. முதுமையை காரணம் காமிச்சு யாரையாவது ஓரம் கட்டினீங்கன்னா அதை விட பாவம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும், எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போவோம். அது ஒன்று தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய். என்னன்னா எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும், எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போவோம். இது ஒன்று தான் நிரந்தரம், மற்றதெல்லாம் பொய். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். முதுமையை இழிவுபடுத்தாதீங்க, அதை விட பாவம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும். கலைஞர் இருந்தார்னா இப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டார். நிச்சயமாக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டார். நான் சொல்கிறேன், அவரோட மிகப்பெரிய வெற்றியே அவர் நடுவயதில் இருக்கும்பொழுது கூட 44 வயசில் அவர் சிஎம் ஆகிறார், 45 வயசில் சிஎம் ஆகிறார் கரெக்டாக. அப்போ கூட அவர் வந்து 44 கரெக்டாக அவர் சிஎம் ஆகும்போது, 69 பிப்ரவரியில், அந்த ஆண்டு ஜூனில் தான் அவருக்கு 45 வயசே ஆகுது. 44 இயர்ஸில் சிஎம் ஆகும்போது கூட அவர் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு, மதித்தார். தன்னை விட வயதில் மூத்தவர்களை அவர் என்றுமே இப்படி நடத்தியதில்லை. கலைஞர் அவர்களுடைய அந்த அரசியல் சாணக்கியத்தனத்தை ஸ்டாலின் வந்து எடுத்துக்கொண்டதில் ஒரு சிறு தவறாக தான் இதை பார்க்கணும். அது இன்னும் மேலே போகணுன்னு நான், நீங்கள் கலைஞர் வழி வந்த தலைவர் அரசு அப்படின்னா நீங்கள் இப்படி டீல் பண்ண முடியாது. சீனியர்ஸை செய்யாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. இப்போ என்ன போன்றவர்கள்லாம் இதை சொல்கிறது உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா திமுகன்றது ஒரு வலுவான கட்சி, அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி. உங்கள் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் நீங்கள் இன்னும் 2 வருஷம் ஆளணுன்னு தான் நம்மலாம் விரும்புகிறோம். மக்கள் கொடுத்த தீர்ப்பு. வலுவான திமுக தமிழ்நாட்டுக்கு என்றைக்குமே தேவை, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டி. கண்டிப்பாக வந்து மதசார்பற்ற சக்திகள் வலுவுடன் இருப்பதற்கு திமுக வலுவுடன் இருப்பது தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியம். அந்த நல்லெண்ணத்தில் தான் நம்மலாம் இதை சொல்கிறோம். ஆனால் விமர்சிப்புக்கிறவங்களெல்லாம் அவங்க இழிவுபடுத்துகிறாங்கன்ற போக்கில் தொடர்ந்து போவாங்கன்னா அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. கலைஞருக்கும் இப்போ இருக்கவங்களுக்குமான வித்தியாசம் ஒன்று தான் நந்தா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நந்தா. கலைஞருக்கும் இப்போ இருக்கவங்களுக்குமான வித்தியாசம், கலைஞர் எதிரிகளை நண்பர்களாக்கிப்பார். இப்போ இருக்கவங்க கூடிய வரைக்கும் நண்பர்களை எதிரிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதற்கு அடுத்ததாக சார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதற்கு பிறகு அடுத்த நாள் துரைமுருகன் பேசும் பொழுது அதற்கு பதிலடியாக அந்த காயப்பட்ட மனதிலிருந்து அவர் எப்பவுமே துரைமுருகன் போகிற போக்கில் பேசிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் பேசுகிறாரு, எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளையும் சேர்த்து பேசிடுறாரு. சினிமாவில் கூட தான் வயசானவன், பல்லு விழுந்தவன், சாக வேண்டியவன்லாம் படம் நடிச்சிட்டு இருக்கான், அவங்களும் வழி விட்டு இளைஞர்களுக்கு வழி விட்டால் இளைஞரோட வளர்ச்சியை தடுக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதற்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பூதாகரமாக மாறுது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள், துரைமுருகனை ஸ்டாலின் தரப்பிலிருந்து, முதல்வர் தரப்பிலிருந்து என்ன சொல்லி பேச சொன்னாங்க? ஏன்னா அவர் அடுத்த முறை பிரஸ் மீட்டுக்கு வந்து ஒரு நகைச்சுவை தான் பகைச்சுவையாக மாற்ற வேணாங்கிறத பார்த்து படிக்கிறாரு. அப்போ பதவி போயிருங்கிற பின்னணியில் சொல்லப்பட்டதா, என்ன நடந்தது சார்? ஏன்னா அது குறித்து நிறைய போயிட்டு இருக்கு. இல்லை, அவர் துரைமுருகனுடைய எதிர்வினை என்பது தவறானது, அதை நான் நியாயப்படுத்த மாட்டேன். வார்த்தைகளில் இருக்குது வாழ்க்கைன்னுவாங்க. தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார் துரைமுருகன். ரஜினி பேசியது தவறு என்பது என்னுடைய கருத்து. ரஜினி திமுக உள்விவகாரங்களை பேசியிருக்கக்கூடாது. ஆனால் துரைமுருகன் அதற்கு ஆற்றிய எதிர்வினை அருவருப்பானது, அதை ஏற்றுக்க முடியாது. அந்த தவறான வார்த்தைகள், அவர் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய மோசமான வார்த்தைகளை பேசியிருக்க, ஒரு கண்ணியம் காக்க வேண்டிய ஒரு 86 வயது மனிதருக்கு, திமுகவின் பொதுச் செயலாளருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து வந்திருக்கக்கூடாது, அது தவறு. ஆனால் அதற்கு பிறகு ஏதோ காம்ப்ரமைஸ் நடந்தது. அதில் வந்து நீங்கள் சொன்ன கதையெல்லாம் சிஎம் வந்து யாரோ பேசினாங்க, சிஎம் சார்வோ, இதெல்லாம் வந்து ஹேஷியங்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதிகாரபூர்வமாக நம்ம முன்னால் நிற்கிறது துரைமுருகன் எழுதி வச்சு படித்தார். நான் பார்த்த துரைமுருகன் 50 வருஷமாக அவர் எழுதி வச்சு என்றைக்குமே படித்தது கிடையாது. ஸ்பான்டேனியஸாக பேசுவார்.
அவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது, யாரோ எழுதி கொடுத்ததை அவர் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளோதான், விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி அதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. நிச்சயமாக துரைமுருகனோட அந்த எதிர்வினை, ரஜினிகாந்தை பற்றி துரைமுருகன் பேசிய வார்த்தைகள் தவறானவை. கண்ணியம் காக்க வேண்டும், யாராக இருந்தாலும் கண்ணியம் காக்க வேண்டும். ரஜினி தப்பாக பேசுறது, ரஜினி பேசுனது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது ஒன்றும் பஞ்சமா பாதகம் கிடையாது. அவர் கருத்தை ரஜினி சொன்னார். என்ன சொல்லப்போனால் எய்தவனுக்கு அம்பை நோவானேன்னுவாங்க. அதனால் ரஜினியை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்லப்போனால் துரைமுருகனுக்கு துணிச்சல் இருந்தால் யார் அவரை பேச வைத்தார்களோ அவரை பற்றி அவர் பேசியிருக்க வேண்டும். ரஜினியை பற்றி அவர் பேசிய வார்த்தைகள் கண்ணிய குறைவான வார்த்தைகள். நிச்சயம் துரைமுருகன் அதை தவிர்த்திருக்க வேண்டும். யாரை பற்றியுமே நம்ம அப்படி பேசக்கூடாது. ரஜினிகாந்த்னு இல்லை, யாரை பற்றியுமே அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. அது தவறு.